தமிழ்நாட்டை உலுக்கிய அரசியல்வாதி ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கு வெளியூரில் இருந்தபடியே சம்போ செந்தில் ஸ்கெட்ச் போட்டு கொடுத்ததாக கூறப்படும் நிலையில் பிளானை எக்ஸிக்யூட் செய்ய ரவுடி கும்பலுக்கு வழிகாட்டி இருக்கிறார் ஒரு நபர். தாக்குதலை எங்கிருந்து ஆரம்பிக்க வேண்டும் என்பது தொடங்கி ஸ்பாட்டில் இருந்து எப்படி தப்பித்து செல்ல வேண்டும் என்பது வரை பக்காவாக அந்த கும்பலுக்கு வழிகாட்டி இருக்கிறார். 3 தனிப்படைகளை அமைத்து போலீசார் தேடி வரும் அந்த A+ கேட்டகரி குற்றவாளிதான் ரவுடி சி சிங் ராஜா. கிழக்கு தாம்பரம் பகுதியில் பிறந்து வளர்ந்த ராஜா தனக்கென தனி சாம்ராஜ்யத்தை உருவாக்கிய வரலாறு சுவாரஸ்யமானது. ஆரம்ப காலத்தில் வட்டி கட்டாதவர்களை மிரட்டி வாகனங்களை பறித்து தனியார் நிறுவனங்களிடம் கொடுக்கும் தொழிலை செய்து வந்திருக்கிறார் ராஜா. இப்படி சீசிங் செய்வதில் கில்லாடியாக இருந்ததால் தான் அவருக்கு சீசிங் ராஜா என்ற பெயர் வந்ததா. தனது இளமை பருவத்தில் சென்னை புறநகர் பகுதிகளில் வழிப்பறிகளில் இறங்கிய சீசிங் ராஜா மீது சென்னையில் உள்ள பல காவல் நிலையங்களில் வழக்கு பதிவு செய்யப்பட்டு இருக்கிறது. இப்படி வழிப்பறி வழக்குகள் மூலமாகவே பிரபலமான சீசிங் ராஜாவுக்கு பின்னால் பெரும் கூட்டமே திரள ஒரு ரவுடி குழுவுக்கு தலைவனாக வலம் வர தொடங்கி இருக்கிறார். ஆள்பலம் அதிகரித்த பிறகுதான் ஆள்கடத்தல், மிரட்டி பணம் பறித்தல், கொலை மிரட்டல் உள்ளிட்ட வழக்குகளிலும் சீசிங் ராஜாவின் பெயர் அடிபட தொடங்கியது. இதைத் தொடர்ந்து சென்னையின் பிரபல ரவுடியாக வலம் வந்த ஆற்காடு சுரேஷின் சகவாசம் சீசிங் ராஜாவுக்கு கிடைத்திருக்கிறது. அதற்கு பிறகு கொலைகளிலும் நேரடியாக களமிறங்க தொடங்கியிருக்கிறார் சீசிங் ராஜா. இதனால் 7 முறை குண்டர் தடுப்பு சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டிருக்கிறார். இப்படி ஆற்காடு சுரேஷின் கேங்கில் இருந்த ஜூனியர் ரவுடியாகவே அறியப்பட்டு வந்த சீசிங் ராஜாவை A+ கேட்டகரி ரவுடிகள் வரிசையில் சேர்த்தது 2010 நடந்த ஒரு சம்பவம். அக்காலகட்டத்தில் சென்னை புளியந்தோப்பு பகுதியில் பிரபல ரவுடிகளாக வலம் வந்தவர்கள் ஆற்காடு சுரேஷும் அவரது நண்பர் சின்னாவும். ஆனால் அந்த பகுதியில் கஞ்சா சப்ளை செய்து வந்த பெண் தாதாவான அஞ்சலையால் இவர்களின் நட்பு பிளவுபட்டது. சின்னாவின் காதலியாக இருந்த அஞ்சலையை ஆற்காடு சுரேஷ் திருமணம் செய்ய இருவருக்கும் இடையே மோதல் தொடங்கியது. இதனால் சின்னாவை கொலை செய்ய முடிவெடுத்தார் ஆற்காடு சுரேஷ். இந்த அசைன்மெண்ட்டுக்காக சீசிங் ராஜாவுடன் இணைந்து பிளான் போட்டார். கொலைக்கான ஸ்கெட்சை ஆற்காடு சுரேஷ் பக்காவாக வகுக்க பெர்ஃபெக்டாக செயல்படுத்தி இருக்கிறார் சீசிங் ராஜா. 2010 ஆண்டு மே மாதத்தில் நடந்தேறியது அந்த படுகொலை. கொலை வழக்கு ஒன்றின் விசாரணைக்காக சென்னை பூந்தமல்லி நீதிமன்றத்துக்கு வந்திருந்தார் ரவுடி சின்னாவும் அவரது ஜூனியர் வக்கீலான பகத்சிங்கும். வழக்கு விசாரணை பிற்பகலுக்கு மேல் ஒத்திவைக்கப்பட வக்கீல் பகத்சிங்குடன் உணவு விடுதிக்கு செல்ல காரில் ஏறி இருக்கிறார் சின்னா. கார் புறப்பட தயாரான சமயத்தில் ராஜா மற்றும் ஆற்காடு சுரேஷின் கேங் விரைந்து வந்து காருக்குள்ளேயே இருவரையும் சரமாரியாக வெட்டி கொன்றனர். பட்ட பகலில் நீதிமன்ற வாசலுக்கு முன்பு நடந்தேறிய இந்த கொலை சம்பவம் தலைநகரில் அதிர்வலைகளை கிளப்பியது. இதையடுத்து ஒரே மாதத்தில் சீசிங் ராஜாவை கைது செய்தனர் போலீசார். சிறையிலிருந்து ஜாமீனில் வெளியே வந்த சீசிங் ராஜா மனம் திருந்துவார் என எதிர்பார்த்தால் தனது கிரைம் ரெக்கார்டுகளை விரிவாக்க தொடங்கினார். பணத்துக்காக பெரும் தொழிலதிபர்கள், அரசியல்வாதிகளை கடத்தி மிரட்டுதல், பணம் கொடுக்க மறுப்பவர்களை கொலை செய்தல் தான் சீசிங் ராஜாவின் ஸ்டைல் என சொல்லப்படுகிறது. அப்படி 2020 நடந்த ஒரு சம்பவத்தின் மூலம் மீண்டும் ராஜாவின் பெயர் லைம்லைட்டுக்கு வந்தது. சென்னை குரோம்பேட்டை பகுதியை சேர்ந்த சரவணன் என்னும் தொழிலதிபரை கண்ணை கட்டி கடத்தியது சீசிங் ராஜாவின் கும்பல். பின்னர் அவரை அடித்து மிரட்டி 10 லட்சம் ரூபாயை பறித்திருக்கின்றனர். ஒரு வழியாக அந்த கும்பலிடமிருந்து தப்பித்து காவல் நிலையத்தில் புகார் கொடுக்க சென்றிருக்கிறார் சரவணன். ஆனால் முதலில் அவர் கொடுத்த புகார் எடுத்துக் கொள்ளப்படவில்லை. இதை அடுத்துதான் கடந்த 2021 ஆண்டு தலைமறைவாக இருந்த ராஜாவை கைது செய்தனர் காவல்துறை. அப்போது அவரிடமிருந்து உரிமம் பெறாத துப்பாக்கி, 14 தோட்டாக்கள் மற்றும் 7 கைபேசிகளை கைப்பற்றினர். இந்த நிலையில்தான் கடந்த 2023 ஆண்டு நில அபகரிப்பு வழக்கில் அடிபட்டது ராஜாவின் பெயர். வேளச்சேரி ராம்நகரைச் சேர்ந்த தியாகராஜன் என்பவருக்கு சொந்தமாக சேலத்தில் 22 ஏக்கர் நிலம் இருந்திருக்கிறது. இந்த நிலத்தின் மீது மலேசியாவை சேர்ந்த நபர் ஒருவர் உரிமை கோரியதால் அது தொடர்பாக நீதிமன்றத்தில் வழக்கு நடந்து வந்திருக்கிறது. இந்த நிலையில் மலேசியாவை சேர்ந்த அந்த புள்ளிக்காக ராஜா ஆக்ஷனில் இறங்கி இருக்கிறார். தியாகராஜனுக்கு சொந்தமான அந்த நிலத்தை எழுதி தர கேட்டு அவரின் மருமகளை போனில் மிரட்டி இருக்கிறார் ராஜா. இதையடுத்து அந்த பெண் காவல் நிலையத்தில் புகார் அளிக்க ராஜாவை மீண்டும் கைது செய்தனர் போலீசார். இப்படி தமிழ்நாட்டில் தொடங்கிய இவரது கிரைம் ஃபைல்ஸ் ஆந்திரா வரை நீண்டது. 5 கொலை வழக்குகள், 5 கொலை முயற்சி வழக்குகள், கட்ட பஞ்சாயத்து, அடிதடி, மிரட்டி பணம் பறித்தல் உள்ளிட்ட 33 வழக்குகள் இவர் மீது இருக்கின்றன. தற்போது பகுஜன் சமாஜ் தமிழ்நாடு தலைவர் ஆம்ஸ்ட்ராங் படுகொலை வழக்கில் கைது செய்யப்பட்டிருக்கும் அஞ்சலை கொடுத்த வாக்குமூலத்தின் மூலம் மீண்டும் ராஜாவின் பெயர் செய்திகளில் அடிபட தொடங்கி இருக்கிறது. சீசிங் ராஜா ஆந்திர மாநிலம் ராஜமுந்திரி பகுதியில் உள்ள தனது 2வது மனைவியின் வீட்டில் மறைந்திருப்பதாக ரகசிய தகவல் கிடைக்க 3 தனிப்படை போலீசார் அவரை கைது செய்த ஆந்திராவுக்கு விரைந்திருக்கின்றனர். ஆனால்
போலீசார் தன்னை தேடி வருவதை அறிந்து அங்கிருந்து எஸ்கேப் ஆகியிருக்கிறார் ராஜா. இதனால் ராஜாவை கைது செய்ய முடியாமல் தடுமாறி வருகிறது போலீஸ்.